ஒரு அரசன், அவனுக்கு வாரிசு இல்லை, தனக்கு பிறகு நாட்டில் முடிவெடுக்கணும். அப்ப என்ன செய்யறான், அவன் ஒரு 12-13 வயசுல இருக்கிற சிறு பிள்ளைகள்ல எல்லாருக்கும் ஒரு தேர்வு வைக்கிறான். ஒரு விதையை கொடுத்து இதை நல்லா முளைக்க வச்சு வளர்த்து கொண்டு வர்றவன் எவனோ அவன் தான் இந்த நாட்டின் இளவரசன் அனுப்பினான். சிறப்பா எந்த செடி வளர்ந்திருக்கோ அந்த செடிக்கு சொந்தக்காரனை இளவரசனா தேர்வு செய்யணுங்கிறத அறிவிப்பு. நாட்டில் இருக்கிற பிள்ளைகள், அந்த பெற்றோர்கள் எல்லாம் பேரார்வம் கொண்டு, என் மகன் நீ நாட்டை ஆள போறான், இளவரசன் ஆக போறான், என் மகன் நாட்டுக்கு இளவரசன் ஆக போறான்னு தொட்டியில மண்ணை போட்டதுல விதையை போட்டு தண்ணியை ஊற்றி வளர்க்கிறான். எல்லாரும் வீட்டு விதையும் முளைச்சு பிரமாதமான செடியா, பெரிய செடியா அழகா வளர்ந்துருது. அரசர் அறிவிச்ச நாள் வந்துருது, எடுத்துக்கிட்டு போகணும். ஆனால் ஒரு ஓல குடிசையில ஏழை தாயின் மகனா பிறந்த ஒரு சிறுவன் அந்த விதையை போட்டான், தண்ணியை ஊத்துனா முளைக்கவே இல்லை. இப்ப அந்த அரசர் கிட்ட போய் இந்த செடி முளைச்சதை காட்டணும், எந்த செடி உயரமா இருக்கு, எந்த செடி செழிப்பா வளர்ந்துருக்கும், அவன் தான் இளவரசன். அப்ப இந்த மகன் எப்படி, நான் அந்த முளைக்காத செடி இந்த சட்டியை தூக்கிட்டு எப்படி போறது, என் செடி முளைக்கலையே அப்படின்னு. இப்போ அரசிட்ட போய் சொல்லு, நான் விதை போட்டேன், நீங்க கொடுத்த விதையை போட்டேன், அதுக்கு உரம் வைத்தேன், அதுக்கு தண்ணி ஊற்றினேன், நன்றாகத்தான் பராமரித்தேன், ஆனா முளைக்கலைங்கிற உண்மையை சொல்லிட்டு வை போ அப்படின்னா அம்மா சொல்றதாக அந்த முளைக்காத அந்த சட்டியை தூக்கிட்டு போறான். ஒரு நாட்டுல ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக, கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு. சரியான தகுதிகளோட ஒரு 10 பேர் செலக்ட் ஆகுறாங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த 10 பேர் கையிலையும் விதை நெல்லை கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க, ஒரு 3 மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. 3 மாசம் கழிச்சு வரும்போது அதுல ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு, ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு. அதுல ஒரு 9 பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தாரு. என்னன்னு கேட்டதுக்கு, நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறேன், உரம் வச்சு வச்சு பாக்குறேன், வளரவே மாட்டேங்குது ராஜா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா